ஆக்டர் நரேன் அவர்கள் ஜனநாயகன் படம் பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க ஆல்ரெடி தளபதியோட அப்பா எஸ்ஏசி அவர்களோட டைரக்ஷன்ல நெஞ்சிருக்கும் வரைன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. சோ அப்பவே உங்களுக்கு தளபதியோட ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். சோ இப்ப அவரோடவே ஜனநாயகன் படத்துல ஒர்க் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நெஞ்சிருக்கும் வரை பண்ணும்போதே அவரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, பட் அதுக்கும் முன்னாடியே தளபதியோட எனக்கு பழக்கம் இருக்கு. ஏன்னா அவரோட கொக்கோ கோலா ஆட்லாம் ராஜீவ் மேனன் அவர்கள் தான் பண்ணுவாரு. சோ அப்ப ராஜீவ் மேனன் அவர்களுக்கு நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்லயே எனக்கு தளபதியை நல்லா தெரியும், ஒரு பழக்கம் இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்துல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். சோ படம் பார்த்துட்டு சொல்லுங்க, இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன்ல அவரோட கேரக்டர் பத்தி லைட்டா சொல்லியிருக்காரு. அண்ட் நரேன் அவர்கள் ரொம்ப சூசியா தான் தமிழ் படங்கள் பண்றாரு. ஒரு டைம்ல ஹீரோவா பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் படம் ஓடாததால அதுக்கப்புறம் அவர்களுக்கு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அதுவுமே இஷ்டத்துக்கு எல்லா படத்துலயும் நடிக்காம கைதி விக்ரம்னு ரொம்ப சூசியா தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஓரளவுக்கு மலையாளம்ல பிஸியா இருக்காரு. சோ ஒருவேளை ஜனநாயகன் தளபதி படம்ன்றதால முக்கியமான கேரக்டர் இல்லைன்னாலும் சூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு நல்ல கேரக்டரும் கிடைச்சதாலதான் இந்த படத்தை சூஸ் பண்ணிருக்காரு போல. அண்ட் ஜனநாயகன்ல போலீஸ் ஆர் மிலிட்டரி கனெக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சோ நரேன் அவர்கள் போலீஸ் கேரக்டருக்கு பெயர் போனவர். மேபி இதுலயும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கலாம், ஆர் டைப் காஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கேரக்டரா கூட இருக்கலாம். சோ என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.